நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் கொண்டிருந்தவர்கள், பணப்புழக்கத்தில் அதிகமாக வைத்திருந்தவர்கள், பிராமணர்கள், இதை உருவாக்கியவர்கள், இது மாதிரியான ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர்கள், இவங்க 3 பேர் தான் இன்னைக்கு 77% ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் நான் என்ன பண்ணணும், நான் என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு பண்றாங்க. வெறும் 20% இருக்கக்கூடியவர் தான் அவர்கள். இது சரியா? அப்ப இந்த இடத்துல தான் தனிநபர் மசோதாவை நம்முடைய வில்சன் அண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சரிதானே? அப்போ ஷெட்யூல் கேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த 20 to 23% மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் இல்லைங்களா? அவன் தானே பூர்வகுடிங்க. அவருக்காக யாருங்க பேசுறது? நீங்கள் அவங்கள 3% மட்டும்தாங்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க. என்னங்க நியாயம் அது? அவன் உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? ஏன் அவங்கள படித்தவங்களே இல்லையா? இன்னைக்கு படிப்புங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு இல்லை, கொண்டு வந்திருக்கோம்ல. அந்த தேர்வு முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாதா என்ன? அப்போ அந்த கொலீஜியம் ஏன் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டேங்குது? ஏன் ஒரு சாரார் முடிவாக எடுக்கிறாங்க? இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். நீங்கள் இன்னும் இருக்கு, நம்ம 70% பிசியாக இருக்கோம். அப்போ அந்த செக்டருக்குள்ளே போய் பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய வகையில் வெறும் 3% தான் பிராமணர்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஃபார்வேர்டு காஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் கிட்டத்தட்ட 7% மேலே வரல. நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர்கள் தான் நமக்கு முடிவெடுப்பார்களா? அதை ஏற்க முடியுமா? அப்போ சேஞ்சஸ் நீட் ஆஃப் த ஹவர், இது பரிசீலனை செய்யப்பட வேண்டும். 3 விதங்களில் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். 1, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீதிபதிகள் தமிழ்நாட்டினுடைய தன்மை தெரிந்தவர்களாக, எங்களுடைய மக்களின் உணர்வுகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பேக்ரவுண்ட் செக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். எந்த நீதிபதி நியமனமாக இருந்தாலுமே சரி. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி எப்படி இவ்வளோ கான்ஸ்டியூஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் இன்னைக்கு படித்தவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கும் தேர்வினை வையுங்கள். தேர்வு செய்யப்படுகின்ற முறைகளை சீர்திருத்தம் செய்யுங்கள். செய்து அதில் பாஸ் ஆகி வர்றவங்களை அந்த ரெப்ரசன்டேஷனை நீங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? நீங்கள் ஐஏஎஸ்க்கு அதை சொல்கிறீங்க, எம்எல்ஏ செலக்ட் ஆகிறதுல அதை சொல்கிறீங்க, இந்த நாடை ஆள்பவர்களுக்கு சொல்கிறீங்க. நீங்கள் ஜுடிஷியலில் மட்டும் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதில் தானே பிரச்சனையே வருது. அப்போ இந்த சீர்திருத்தங்களுக்கான காலம் முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒலித்திருக்கிறது.